எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பிறந்த பிறகு நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்கும். குறிப்பா இந்த ரத்தப்போக்க பார்த்த நிறைய தாய்மார்களுக்கு ஒரு சின்ன பயம், ஒரு கவலை இருக்கும் இல்லையா? அந்த பயத்தை போக்கி முழுமையான ஒரு தெளிவை கொடுக்கறது தான் நம்மளோட நோக்கம். வாங்க, உங்க உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற இந்த அற்புதமான பயணத்தை பத்தி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்த ஒரு அட்டகாசமான வரியோட ஆரம்பிக்கலாம். உங்க உடம்புல நடக்கிறது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு அற்புதமான குணப்படுத்தும் செயல்முறை. இது கெட்ட ரத்தம் இல்ல, உங்க உடம்ப தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற ஒரு மேஜிக். இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. சரி, நாம எதெல்லாம் பத்தி பேச போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பாத்திரலாம். உங்க உடம்போட ரகசியம், ரத்தப்போக்கோட நிறம் ஏன் மாறுது, உங்க பாதுகாப்பை உறுதி செய்ய 5 முக்கியமான விஷயங்கள், அப்புறம் சில மூட நம்பிக்கைகள், கடைசியா எப்போ டாக்டரை பார்க்கணும்னு மொத்தம் 5 பகுதியா அதை நாம பார்க்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த இரத்தப்போக்கு ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இத நீங்க இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க குழந்தைக்கு ஊட்டச்சத்து கொடுத்த நஞ்சு கொடி, அதாவது பிளசென்டா, பிரிஞ்சு வந்ததும் உங்க கர்ப்பப்பைக்குள்ள ஒரு பெரிய டின்னர் பிளேட் சைஸ்க்கு ஒரு காயம் இருக்கும். இப்போ அந்த காயம் ஆறுறது தான் இந்த முழு ப்ராசஸும். இப்போ யோசிச்சு பாருங்க, உள்ளே இருக்கிற காயத்துக்கு எப்படி பேண்டேஜ் போட முடியும்? முடியாது இல்லையா? ஆனா நம்ம உடம்பு ரொம்ப புத்திசாலி. அதுக்குள்ளேயே உயிருள்ள தசை நார்கள்னு ஸ்பெஷல் தசைகள் இருக்கு. அதுங்க ஒரு டூர்னிகெட் மாதிரி அந்த இடத்த நல்லா டைட்டா பிடிச்சு ரத்த குழாய்களை அழுத்தி ரத்தப்போக்க இயற்கையாவே நிறுத்திடும். இது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. பயப்படுற விஷயம் இல்ல, ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இந்த பிரசவத்திற்கு பிறகான ரத்தப்போக்குக்கு மருத்துவ பெயர் லோகியா. இது வெறும் ரத்தம் மட்டும் இல்ல, இது உங்க கருப்பை தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறதோட அடையாளம். பழைய ரத்த செல்கள், சளி, அப்புறம் அந்த இடத்த கிளீன் பண்ற லட்சக்கணக்கான வெள்ளை ரத்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவைதான் இது. சோ இது ரொம்ப சுத்தமான, அவசியமான ஒண்ணு. சரி, அடுத்ததா இந்த லோகியாவோட நிறம் மாறுறது உங்க உடம்பு குணமாகுதுங்கிறத எப்படி நமக்கு காட்டுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 3 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஒரு 4 நாளைக்கு நல்ல பிரைட் ரெட் கலர்ல பீரியட்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 5 நாள்ல இருந்து 2 வாரம் வரைக்கும் அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு மாதிரி பிங்க் இல்லனா பிரவுன் கலர்ல வரும். கடைசியா 2வது வாரத்திலிருந்து 6வது வாரம் வரைக்கும் மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்துல மாறி மெதுவா நின்னுடும். இந்த கலர் மாற்றம் தான் நீங்க நல்லபடியா குணமாயிட்டு வரீங்கன்றதுக்கு பெர்ஃபெக்ட் அடையாளம். சோ இத பத்தி கவலைப்படவே வேண்டாம். அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, உங்க ஹெல்த்தை நீங்களே எப்படி ட்ராக் பண்ணான்னு ஒரு 5 சேஃப்டி ரூல்ஸ் பார்க்கலாம். இது உங்க கையில இருக்கிற ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. இந்த 5 எளிய விதிகளை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நாம இப்போ ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட். ரத்த கட்டிகள், அப்புறம் காலையில் எழுந்ததும் திடீர்னு நிறைய ப்ளீடிங் ஆகுற மாதிரி இருக்குமே, அது என்னன்னு கேட்பாங்க. நீங்க ரொம்ப நேரம் படுத்துட்டு எழுந்தா கிராவிட்டியால உள்ள தேங்கி இருந்த ரத்தம் எல்லாம் ஒன்னா வெளியில வரும். இதுக்கு பேரு மார்னிங் கஷ். இது ரொம்ப ரொம்ப நார்மல். இது ஹெவி ப்ளீடிங் கிடையாது. இரத்த கட்டிகளை பொறுத்தவரை இதுதான் தெளிவான ரூல். சின்ன சின்ன திராட்சை சைஸ்ல கட்டிகள் வர்றது ஓகே தான். ஆனா ஒரு கோல்ஃப் பால் சைஸ்க்கோ இல்ல ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கோ கட்டிகள் வந்தா உடனே டாக்டர் கிட்ட பேசணும். இதுதான் கணக்கு. சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபெக்ஷன் வராம இருக்க 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேட் மாத்திடுங்க. அதே மாதிரி உடம்புல போன ரத்தத்துக்கு பதிலா இரும்புச்சத்து தேவை. சோ டாக்டர் கொடுத்த அயன் மாத்திரைகளை 3லிருந்து 6 மாசம் வரைக்கும் எடுங்க. அத விட்டமின் சி, அதாவது லெமன் ஜூஸ் கூட எடுத்தா நல்லா உடம்புல சேரும். பால் கூட எடுக்காதீங்க. கூடவே நம்ம ஊர்ல கிடைக்கிற முருங்கைக்கீரை, வெல்லம், பேரிச்சம்பழம்னு நல்லா சாப்பிடுங்க. இப்போ நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற சில தப்பான நம்பிக்கைகளையும் அதுக்கான உண்மையான மருத்துவ வழக்கங்களையும் பார்த்திடலாம். இது ரொம்ப பரவலா நம்பப்படுற ஒரு தப்பு. இந்த ரத்தம் கெட்ட ரத்தம் கிடையவே கிடையாது. இது உங்க உடம்பு குணமாகறதோட அடையாளம். சூடா கஷாயம் குடிச்சு இத வெளியேத்தணும்னு நினைக்கிறதே ரொம்ப ஆபத்து. அது அதிக இரத்தப்போக்க தூண்டி விட்டுடும். உங்க உடம்ப அதோட வேலையை செய்ய விடுங்க. அதே மாதிரி ப்ளீடிங் சீக்கிரமே நின்னுட்டா கெட்ட ரத்தம் உள்ளே தங்கிடும்னு பயப்படுவாங்க. அதுவும் சுத்த போய். உண்மையில அது உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா வேகமா குணமாகுதுங்கிறதுக்கான ஒரு சூப்பரான அறிகுறி. உங்களுக்கு வலியோ காய்ச்சலோ இல்லாத வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். குழந்தை பிறந்த உடனே வயித்துல துணியை இறுக்கமா கட்டினா ரத்தம் வெளியே போயிடும், வயிறு தட்டையாயிடும்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்படி பண்றதுனால உங்க இடுப்பு தசைங்க மேல பயங்கரமான அழுத்தம் ஏற்பட்டு பிற்காலத்துல கர்ப்பப்பை இறக்கம் மாதிரி பெரிய பிரச்சனைகள் வரலாம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். எப்போ நாம அலர்ட் ஆகணும், எப்போ டாக்டர் உதவிய நாடணும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு நம்பரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மிக மிக முக்கியமான எச்சரிக்கை மணி. இந்த ரூல் பேரு
1 மணி நேரத்துக்கு ஒரு பேட் அலர்ட். அதாவது 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு பெரிய மெட்டர்னிட்டி பேட் ஃபுல்லா நனைஞ்சு இது அடுத்த 1 மணி நேரமோ தொடர்ந்தா அது ஒரு எமர்ஜென்சி. இது அதிக இரத்தப்போக்கா இருக்கலாம். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இது தவிர இன்னும் சில அறிகுறிகள் இருக்கு. ப்ளீடிங் குறைஞ்சு மறுபடியும் திடீர்னு பிரைட் ரெட் கலர்ல அதிகமாக ஆரம்பிச்சா, இல்ல வர்ற திரவத்திலிருந்து ரொம்ப கெட்ட வாடை வந்தா, 100 டிகிரிக்கு மேல காய்ச்சலோட கடுமையான வயித்து வலி இருந்தா, இல்ல சும்மா இருக்கும்போதே தலை சுற்றல், கண்ணு மங்களா தெரியறது, இதய துடிப்பு வேகமா இருக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே டாக்டரை பாருங்க. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருந்து வர ஒவ்வொரு சொட்டு லோக்கியாவும் ஒரு உயிரை உருவாக்குனதுக்கு அப்புறம் உங்க உடம்ப தன்னைத்தானே சரி பண்ணிக்கிற அபாரமான சக்தியோட அடையாளம். இது பலவீனம் இல்ல, இதுதான் வலிமை. இந்த கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். இப்போ உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தெரியும். இனிமே உங்க உடம்பு கொடுக்கிற சிக்னல்களையும் உங்க உள்ளுணர்வையும் நீங்க எப்படி நம்ப போறீங்க? இதை யோசிச்சு பாருங்க. பாதுகாப்பான, நம்பிக்கையான தாய்மை பயணத்துக்கு வாழ்த்துக்கள்.